ஹாய் ஹைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. ஒரு ஹேக்கர், அவளுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ஷெங்மு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்திருக்கா. நம்ம ஹீரோக்கு அவளுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் சொல்லி நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க ஹீரோவோட தாத்தாவை தான் மீட் பண்ண போயிருக்கா. அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்றத சொல்லி கேட்டுட்டு, நீ அப்படின்னா என்னோட பேரனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ தான் அவங்க பேரன்னு சொல்லி தெரிஞ்சதுமே அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உடனே மேரேஜுக்கு ஒத்துட்ருக்கா. பிறகு நம்ம ஹீரோவோட அம்மாவை பார்த்தா அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை போல. என்னோட பையன் உன்னை மூஞ்ச கூட பார்க்க விருப்பம் கிடையாது, அவன் அப்ராடுக்கு கிளம்பி போயிட்டான், நீ ஒழுங்கா அவன்கிட்ட இருந்து விலகிடு, அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு வழியை பாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஹீரோயின்மே நம்பிடுறா. அதுக்கு பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே டைவர்ஸ் பேப்பரில் அவள் கையெழுத்து போட்டு கொடுத்துடுறா. பிறகு அசிஸ்டண்ட்டை இப்போ என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் குரூப் கம்பெனியில் ஹேக்கர் அட்டாக் ஆயிருக்கு, ஸோ உங்களுக்கு அவங்க 1 மில்லியன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொன்னதும் ஒய்ஃபை பார்க்கணுன்னு அவனுக்கு தோணலை. அங்கே டைவர்ஸ் பேப்பர்லேயும் கையெழுத்து வாங்கிட்டான். பட் இப்போ என்ன மீட் பண்ணுறதுக்காக இப்போ 1 மில்லியன் லெவலுக்கு கொடுத்துருக்கானா அப்படின்றத சொல்லிட்டு இந்த ஆஃபரையுமே அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அங்கே உடனே கிளம்பி போயிடுறா. அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அவள் அங்கே பார்த்ததுமே உள்ளே இருக்க எல்லாரையுமே நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டு அவகிட்ட நீ எதுக்காக என்னை மீட் பண்ண வரவே இல்லை அப்படின்றத கேட்டதும் நான் போய் எப்படி உன்னை தேடிட்டு இருப்பேன் அப்படின்றத அவள் கேட்டுச்சேக்கா. அதை கேட்டுட்டு என்னை ஒரு வம்பு பண்ணி என்னை அப்ராடுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க சில ரீசன்ஸ்க்காக அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஆனால் பெரிய அவனுக்கு ரெஸ்பான்ஸ்லாம் கொடுக்கல. அவள் பாட்டு இக்னோர் பண்ணிவிட்டு அவள் ஒர்க்கை போய் ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஹீரோ கதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை அவள் இன்னமே என்னை கண்டுக்காமல் இருந்துட்டுருக்காளே, ஒர்க்கை மட்டும்தான் ரொம்ப கவனமாக பார்த்துட்ருக்கா அப்படின்றத சொன்னதும் ஐ திங்க் உமன்ஸ் எப்பயுமே ஃபஸ்ட்டாக பண்ணுற லவ்வை எப்பயுமே மறக்க மாட்டாங்க பாஸ். அவங்க ஏதாச்சும் கோவமாக கூட உங்கள் மேலே இருக்கலாம். நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கூட இப்போ டைவர்ஸ் ஆயிடுச்சுல்ல, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவங்ககிட்ட நீங்கள் கன்வின்ஸ் பண்ண பாருங்க அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் நம்மளாவே போய் பேசலாம்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட போனால் அவள் நல்லா ஒர்க்கப் பண்ணிவிட்டு அவள் பாட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோ கோட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அவள் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் எந்திரிச்சதுமே ஹீரோங்க இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு நீங்கள் வீட்டுக்கு போகலையான்னு சொன்னதும் உனக்காக தான் நான் இங்கே இருந்துட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஃபைன் அங்கே ஒரு பொண்ணு வேமா ஹீரோயின்ட்டு அந்த கோட்டை பிடிங்கிட்டு கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. நீ எதுக்காக அவர்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இவர் என்னோட சிஸ்டரை தான் மேரேஜ் பண்ண போகிறாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட அம்மாவுமே ஆல்ரெடி இதே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க போல், வேறு ஒரு பொண்ணை அவன் லவ் பண்ணிட்டு இருக்கான், அதனால தான் மூஞ்ச பார்க்க அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு ஹீரோயின் அப்படியா எனக்கு தெரியாது அப்படின்றத சொல்கிறா. அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருச்சு அப்படின்றத சொன்னதும் ஓ மேரேஜ் வேறு ஆயிருச்சா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. நீங்கள் கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணை டைவர்ஸ் பண்ணிவிட்டு என்னோட சிஸ்டரை மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோ இவளோட பேச்செல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க, இவ எப்படி தான் பேசிகிட்டு இருப்பா அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட சரி வாங்க உங்களை நானே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே காருக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. ஐயோ கடவுளை இவங்க பாட்டுக்கு நம்மளை மாட்டி விட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்றத அவங்க கேட்டதுமே நீ எவ்வளோ தைரியம் தான் என்னோட பொண்ணை டைவர்ஸ் பண்ணுவேன், நீ அவங்க கூட ஸ்லிப் பண்ணிவிட்டு நீ அவளை ஏமாத்துவே அப்படின்றத கேட்டு அங்கே சண்டை போட்டதுமே அவனுக்கு அப்போ ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு இறங்கி வந்ததும் அவங்களுக்கு அடையாளமே தெரியல. இவளுக்காக தான் அப்போ என்னோட பொண்ணை விடுறியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோ மேலே ஆசிட் வேறு அடிக்க போனதும் நம்ம ஹீரோயின் உடலை போய் விழுந்துடுறா. அவள் பார்த்தா அங்கே சொல்கிறல ஃபுல்லாக ஆசிட் பட்டுறது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு அவளுக்கு அவன் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி விட்டுட்டு நீ எதுக்காக அப்படி உடலை தேவையெல்லாம் விழுந்தா, ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அவனுக்கு என்னென்னா லவ் இருக்க வாஸ்தா இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் கிடையாது, யாராக இருந்தாலும் நான் இப்படி தான் பண்ணியிருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அவங்க அப்பா கால் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயின் அட்டன் பண்ணதும் நீ எப்படி அவனை டைவர்ஸ் பண்ண ஒத்துக்கலாம், நம்ம குடும்பம் என்னத்துக்காகிறது லாஸ் ஆயிரும் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இவன் பாட்டு கண்டுபிடிச்சிருவானா என்னமோன்னு சொல்லிட்டு வேமா ஃபோனை கட் பண்ணிடுறா. அப்போ அந்த ஃபேமிலியை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், இதுக்கெல்லாம் அவங்க கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் அடைஞ்சே தீரணும்னு சொன்னதும் நீங்கள் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க, ஒருவேளை உங்கள் ஒய்ஃப் இன்னசென்ட்டாக கூட இருக்கலாம்ல, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம்ல அப்படின்றத சொன்னதும் அதை எப்படி கண்டிப்பாக நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்றத கேட்குறான். எனக்கு என்னமோ அப்படி தான் தோணிட்டு இருக்கு, உங்கள் ஒய்ஃப்க்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இது எப்படியே ஈஸியாக விட்டுருங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினோட பேச்சை கேட்டுட்டு அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அம்மா கால் பண்ணிட்டு நீ என்ன டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணியா இல்லையா அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நான் ஆல்ரெடி எப்பயோ சைன் பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதும் அப்போ அனுப்பி வைக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே உங்களுக்கு அப்படி அவசியம் தேவைன்னா நீங்களே வாங்கிட்டு போங்க அப்படின்றத சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அங்கே
அசிஸ்டண்ட் அவங்களாவே வந்து வாங்குற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு எதையுமே சென்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் அவளோட ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்து கொடுத்ததுமே அதை அவள் குடித்ததுமே அந்த பர்சன் வந்துட்டு அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ண போனதும் நம்ம ஹீரோ அங்கே வந்து விழுறான். ஹீரோவை பார்த்ததுமே ரொம்ப பயந்து போயிட்டு ஐயோ இவரோட ஆளா அப்படின்றத சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு அந்த ஆள் ஓடி போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் அவங்க ரூமுக்கு தூக்கிட்டு போயிடுறான். அவர் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் பிடிச்சி க்ளோஸாக இழுத்ததுமே ஹீரோக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னா இவளுக்கு ட்ரக்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. இப்போ நம்ம ஹீரோ நான் டாக்டர் இப்போ கூப்பிட்றேன்னு சொன்னதுமே அதெல்லாம் வேணாம் அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக பிடிச்சி இழுத்துட்டு கிஸ் பண்ண போயிட்டுருக்கா. அவள் இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டுருக்கான். பிடிச்சி அவள் திரும்ப கிஸ் பண்ணதுமே 2 பேருமே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும் அப்போ ஹீரோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தானே தப்பு நடந்துச்சு. அப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இல்லை இதெல்லாம் ரொம்ப தப்பு, நான் இப்போ டாக்டரை கூப்பிட்றேன், திரும்ப அதே தப்பை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். இப்போ ஹீரோயின் விடுற மாதிரி இல்லை. அப்போ அவன் நான் யாருன்னு உனக்கு தெரியுதா அப்படின்றத கேட்டதும் அவனோட நேமை சொல்லி அவள் கூப்பிட்டதுமே 2 பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிட்டு அங்கே போய் குளிச்சுட்ருக்கா. ஹீரோ முன்னாடி வர்றதுக்கே அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஹீரோ அவளோட பேக் எடுத்ததுமே அந்த பேக் வந்து ஃபுல்லாக கொட்டி போயிருது. அதுக்குள்ள இருந்து அந்த டைவர்ஸ் பேப்பர் கிடக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிருது. ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானா என்னன்னு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அதை வந்து இப்படி எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ மேலே போய் அவள் விழுந்துடுறா. ஹீரோவை பக்கத்தில் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அங்கே கிஸ் பண்ண போகிறான். அப்போ ஹீரோயின் வேமா எழுந்திரிச்சு அந்த பேக்லேருந்து ஒரு கார்டு எடுத்து கொடுத்து நம்மளுக்குள்ள ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, இந்த காசை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்றத கொடுத்ததுமே இப்போ நீ என்ன சொல்லிட்டு இருக்க, காசுக்காக நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நீ நினச்சிட்டு இருக்கியா, என்கிட்ட காசுக்கு ஒன்று எந்த குறைச்சலும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அப்போ என்னமோ நடந்துச்சு அதை வந்துட்டு நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க தேவை கிடையாது, இப்போ நடந்ததுக்கு நீ கண்டிப்பாக எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிருது. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பேசுகிறீங்கன்னு புரியுதா அப்படின்றத கேட்டதும் எல்லாம் நான் தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்றத அவன் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே வெளியே போயிட்டு ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ ஹீரோயின் நீங்கள் எதுக்காக இப்படி வந்து ஒரு மாதிரியே பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க, நம்ம வந்துட்டு எப்பயுமே எதுவுமே நடக்காத மாதிரியே பிஹேவ் பண்ணிக்கலாம், ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே இருந்துக்கலாம் அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீ இப்போ என்ன சொல்ல வந்துட்டுருக்க, நான் உன்னை பார்க்கும்போது எதுவுமே நடக்காத மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணணும்னு சொல்ல வந்துட்டுருக்க அப்படின்றத கேட்டதும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதும் இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இப்போ உன் கழுத்தில் பாடியிலலாம் மார்க்காக இருக்கே, என் கூட சேர்ந்து இப்போ ஒன்றா இருந்தப்ப உன்னோட ஹஸ்பண்ட் அதை பார்த்தா தப்பாக நினைக்க மாட்டாரா அப்படின்றத கேட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. இவனோட பேச்செல்லாம் கேட்டுட்டு நீங்கள் என்ன ஒரு வந்து வித்தியாசமாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டுட்ருக்கா. அதை கேட்டுட்டு அவன் அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு அவனுக்கு. ஹீரோயின் இதுக்கப்புறம் இந்த பேச்சே தேவை கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் என்கிட்ட பேசுகிறதா இருந்தால் ஒர்க்கை பற்றி மட்டும் பேசுங்க, வேறு எதுவும் பேச வேணாம் அப்படின்றத சொல்கிறா. பிறகு நம்ம ஹீரோங்க அசிஸ்டண்ட்டை அவளோட ஹஸ்பண்டை பற்றி அங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிக்க சொல்லிட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு அங்கே வேகமாக பார்க்காத மாதிரி கிளம்பி போகணும்னு சொல்லிட்டு அவள் போயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவில் நோட்டீஸ் பண்ணிவிட்டு எதுக்காக என்னை பார்த்துட்டு இப்படி ஓடிட்டுருக்க, வந்து உட்காரு அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறான். இப்போ எதுக்காக நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்ட, உன்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத கேட்டதும் என்னோட ஹஸ்பண்ட் சாதாரண ஒரு எம்ப்ளாயி தான் அப்படின்றத சொல்கிறா. அவர் எப்படிப்பட்ட பர்சன் கேட்டதுமே அவனுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கிடையாது, அவன் பாட்டு ஊரை சுற்றிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்புறம் ஏன் நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்றத கேட்டதும் எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுனா ரொம்ப விருப்பம், அதனால தான் அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் சரி உங்கள் ஒய்ஃப் எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டதும் அவளை நான் இப்போ வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது, ஐ திங்க் அவங்க அப்பா மாதிரி தான் அவளும் இருப்பா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. பார்த்ததே கிடையாதுன்றப்ப எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்மளை பற்றி இப்படி தப்பாக பேசுவான்னு சொல்லிட்டு அவள் எந்திரிச்சு போகும்போது அவளுக்கு தலையெல்லாம் சுற்றிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ உனக்கு என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே டச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஃபீவராக இருக்குது, ஃபீவர் அடிச்சிட்ருக்கு, அப்படி இருந்தால் உன்னோட ஹஸ்பண்டுக்கு என்ன உனக்கு வந்து ஃபீவர்னு கூட தெரியாமல் இருந்துட்டுருக்கு, ரொம்ப மோசமான பர்சனாக இருக்கானே, இவனை போய் நீ லவ் பண்ணிட்டுருக்கன்னு கேட்டதும் நம்ம ஹீரோயின் ஏதோ பேச வரா. பட் அவன் நீ பேச்ச நிப்பாட்டு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். அப்போ ஹார்னு ஒரு பையன் வர்றான், அவன் நம்ம ஹீரோவோட சொந்தக்கார பையன் தான் போல். ஏய் நீ ஜியாவை எங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும் அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு, இவனுக்கு எப்போ இவ்வளோ தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறான். நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு தான் போல். பட் வந்துட்டு இவன் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அங்கே வேகமாக தூக்கிட்டு போனதும் நான் கேட்டுகிட்டே இருக்கேன் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும் உன் கூட பேசிய நேரத்தை வீணாக்க விரும்பல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ ஹாஸ்பிட்டலில் அங்கே ஹார்ன் வந்து பார்க்க வந்ததுமே நீ எதுக்காக இப்போ வந்தேன்னு கேட்டதும் நான் ஏன் வந்து இவளை பார்க்க கூட வரக்கூடாதா அப்படின்றத கேட்டதுமே இவளோட ஹஸ்பண்ட் எங்கே இருக்கான் அப்படின்றத கேட்டதுமே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன ஹஸ்பண்ட் இருக்காரா, எப்போ மேரேஜ் ஆச்சு அப்படின்றத கேட்டதும் என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்க, இது கூடயுமா தெரியாதுன்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் பிஸ்னஸை பற்றி மட்டும்தான் அவங்ககிட்ட பேசியிருக்கேன், நான் வந்து பர்சனலாக வந்து பேசினதே கிடையாது, பட் வந்துட்டு நான் எப்பயுமே இவளோட அசிஸ்டண்ட்டை தவிர வேறு ஒரு ஆம்பளை கூட நான் இவளை பார்த்ததே கிடையாது அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு ஹீரோ அசிஸ்டண்ட்டை நீங்கள் வந்து 2 டைவர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணுங்கள், ஒன்று என்னோட ஒய்ஃபை வந்து டைவர்ஸ் பண்ண, இன்னொன்று அவங்க ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கான். அப்போ தாத்தா கால் பண்ணிவிட்டு நான் திரும்ப ரிட்டன் வந்துட்டுருக்கேன், நீ வந்து உன்னோட ஒய்ஃபை வந்து மீட்
மீட் பண்ணுறதுக்கு என்னை கூட்டிகிட்டு வா அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. டைவர்ஸ்க்கு வேற வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி தாத்தா சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு சரி ஓகே தாத்தா நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றத சொல்லிடுறான். எனக்கு ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோ நீ இப்போ நல்லா தானே இருக்கு அப்படின்றத சொல்லி கேட்டுட்டு அங்கே கோவப்படுறான். ஒரு நாள் ஃபுல்லாகிருச்சு. அப்படி இருந்தும் உன்னோட ஹஸ்பண்ட் உன்னை மீட் பண்ணவே வரல, எப்படிப்பட்ட ஆளாவே அப்படின்றத சொல்லி கேட்டதும் ஒருவேளை அவர் வந்து ஒர்க்கில் பிஸியாக இருந்திருக்கலாம், அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே அங்கே வேமா அவளோட ஷர்ட்டை பிடிச்சி இழுத்துட்டு என்ன இதெல்லாம் வந்து மார்க்கெல்லாம் உடம்பு ஃபுல்லாக இதான் உங்களோட ரிலேஷன்ஷிப்போட லட்சணமா அப்படின்றத கேட்டதும் இது அவர் கொடுத்தது கிடையாது, நீ எனக்கு பண்ண வேலை தான் அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டு அங்கேருந்து வேகமா கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு இப்படி தாத்தா வந்து மீட் பண்ண வர சொல்லியிருக்காரு, நீ வரணும் அப்படின்றத சொன்னதுமே நீ என்ன ஒரு பக்கம் டைவர்ஸ் கேட்டுட்ருக்க, ஒரு பக்கம் வீட்டுக்கு வேற வர சொல்லிட்டுருக்க, உனக்காக இல்லைனாலும் தாத்தாக்காக கண்டிப்பாக வரேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ நீ வந்து எனக்கு தாத்தாக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன்னா உடம்பு முடியாமல் இருந்துட்டுருக்காரு, ஸோ வந்து அவர் நல்லாகிறதுக்கு நான் கண்டிப்பாக உன்னோட எல்லா கண்டிஷனுமே ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே, நீ என்ன டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ண போகிறாயாமே, அவங்க வந்து அப்ராடில் இருக்காங்களாமே அப்படின்றத சொல்லிட்டு கேட்டது நீ தேவையில்லாம வந்து பேசிட்டு இருக்காத, சரி இதெல்லாம் யார் உன்கிட்ட சொன்னதுன்னு கேட்டதும் இதெல்லாம் எனக்கு சும்மா தெரிய வந்துச்சு அப்படின்றத சொல்றா. என்னோட பர்சனல் விஷயத்துல யார் தலையிட்டாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்றத சொல்லிட்டு போனை வச்சிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ மீட் பண்ணதுக்கு அங்கே ஆஃபீஸ்க்கு போனா அவங்க அம்மா அவளை பார்த்துட்டு எதுக்காக நீங்க வந்திருக்க, ஏன்னா என் பையன்ட்ட வந்து எதுவும் காசு வந்துட்டு பிடுங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவ இங்கே ஒர்க் பண்ணுறான்றது தெரியல. பட் நம்ம ஹீரோயின் அவங்கள இக்னோர் பண்ணிட்டு அவ பாட்டு நம்ம ஹீரோ போய் மீட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ நீ என்ன மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டே அப்படின்றத கேட்டதுமே எதுக்காக மெடிசன், அன்னைக்கு நம்ம சேஃபாக தானே இந்த மாதிரி ஒன்றா இருந்தோம் அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு அங்கே பொறையறியுது. என்ன சொல்லிட்டு இருக்க, உடம்பு முடியாமல் இருந்துச்சு நான் அதுக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டேன்னு கேட்டேன் அப்படின்றத சொன்னதும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஃபைல்ஸை வாங்கிட்டு அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. வேமா அங்கேருந்து போயிடுறா. இப்போ வெளியே போகும்போது அந்த ஃபைல் வேணுன்னே வந்து நம்ம ஹீரோயின் மேலே அங்கே காஃபியை ஊற்றி விட்டா. அவன் வேணும் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. அங்கே பிடிச்சி பயங்கரமாக திட்டினதுமே இவ கோவப்பட்டு அங்கே அடிக்க போனதும் நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சிக்கிறான். எதுக்காக நீ இப்படி ஒழுங்கி நம்ம பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா வந்து அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகும்போது ஹான் அவளை மீட் பண்ணிட்டு ப்ளீஸ் நீ வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக வந்து ஆக்ட் பண்ணணும் என்னோட அம்மாட்டேன்னு சொன்னதும் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் நீ வா எப்படி முடியாதுன்னு சொல்லுவேன், ஃப்ரெண்டுக்காக வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயினை வந்து அவங்க அம்மாட்ட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஷெங்மு கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காமா, இவர் ஒரு பெரிய ஹேக்கர் அப்படின்றத சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. ரொம்பவே நம்ம ஹீரோயினை பிடிச்சி வேற போயிடுது. அவங்க ரெண்டு பேர் வெளியே போனதுமே நம்ம ஹீரோ அவங்களுக்கு கால் பண்ணுறான். அப்போ அவங்க இப்படி வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதெல்லாம் சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப டென்ஷனாக இருது. நம்ம ஹீரோங்க பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஒன்னால தான் இப்படி போய் சொல்ல வேண்டியதாயிருச்சு, அதான் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்றத சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோக்கு அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஹானை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கோவமாகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி எனக்கு வந்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நான் கண்டிப்பாக வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப சோகமாயிட்டு அங்கே போய் அங்கே பப்பில் தண்ணியை போட்டுட்ருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு என்னாச்சு ஏன் வந்து இவ்வளோ சோகமாக இருக்குது அப்படின்றத கேட்டதுமே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அங்கே வந்துட்டு இருக்கா. பட் ஹீரோ இக்னோர் பண்ணிட்டு போனதுமே அங்கே பார்த்தியா உன்னோட ஆள் வந்துட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு வேணுன்னே டீஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுற விஷயம் அவனுக்குமே தெரியும் போல். இப்போ ஹீரோயின் அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ இங்கே அப்படின்றத கேட்டதும் நான் சும்மா தான் வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு இது ஒரு நல்ல சான்ஸ், உன்னோட லவ்வை நீ மறைக்க வேணாம், நீ வந்துட்டு பேசாமல் அவட்ட ப்ரொப்போஸ் பண்ணிடு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் அங்கே தனியாக விட்டுட்டு போயிடுறான். போகும்போது அங்கே வந்து அவளுக்கு மெசேஜ் பண்ணி இம்ப்ரெஸ் வேற பண்ண சொல்லியிருக்கான். அதே மாதிரி அவனுமே மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். என்ன வந்து ஹானும் நீயும் டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றத கேட்டதும் அப்படிலாம் கிடையாது, ஜஸ்ட் நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க ஃப்ரெண்டுமே வந்துடுறாங்க. பார்த்தா எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து ட்ரூத் ஆர் டேர் விளாடலாமா அப்படின்றத சொல்லி கேட்குறாங்க. அவங்க ஓகே சொன்னதுமே ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவோட டேர்னிங் தான் வருது. சரி நீ இதுக்கு முன்னாடி யாரு கூடயாச்சும் ஒன்றா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கியா, எத்தனை பேரோட இதே மாதிரி நடந்திருக்கு அப்படின்றத கேட்டதும் ஒரே ஒரு பொண்ணு தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்டு அந்த பொண்ணு இங்கே இருக்காங்களா அப்படின்றத கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஏதாச்சும் சொல்லிடுவானா என்னமோன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. பட் ஹீரோ அவங்க வந்து போர்ஸ் பண்ணி கேட்டுமே எதுவுமே சொல்லலை, அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஹான் வந்து கண்டிப்பாக அதை ஷீயா தான் இருக்கும், அவ்வளோதானே நீ லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட டேர்னிங் வந்துடுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்துட்டு அதர் ஜெண்டரை வந்துட்டு நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு கிஸ் பண்ணணும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அங்கே அவங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்டாகவே அவள் கிஸ் பண்ண போகிறா. அப்போ ஹீரோ வந்து வேமா அவளை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ அப்படி அவனெல்லாம் கிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இவன் பிடிச்சி கிஸ் பண்ணதுமே ஹீரோயினி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்ன பண்ணுற, டாஸ்க் வந்து கொடுத்தவன்ட்டே போய் கிஸ் கொடுத்துட்ருப்பீங்க அப்படின்றத சொல்லி கேட்டதுமே ஹீரோயினுமே இங்கே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவள் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண வாசி அங்கே வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிருது. அங்கே ஹான் வந்து நீ என்ன பண்ணிகிட்ருக்க, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதும் பிடிச்சி அவனை தள்ளி விட்டதில் அவன் அந்த பக்கம் போய் விழுந்து அடிபட்டு போயிடுது. இவன் இந்த பக்கம் உட்காந்துட்ருக்கா. அப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணிகிட்ருக்க, எந்திரி மொதல் வீட்டுக்கு போகலான்னு சொல்லும்போது அந்த ஷீ வந்து அவனுக்கு கால் பண்ணுறா. அப்போ ஹான் அதை பார்த்துட்டு ஷீ தான் கால் பண்ணிகிட்ருக்கா, நீ முதல் அட்டன் பண்ணி நீ முதல் அவங்ககிட்ட இருந்து விலகிற அப்படின்றத சொன்னதும் பட் அவன் ஃபோனை வந்து பிக்கப் பண்ண மாட்டான். ஹீரோயின் பார்த்தா அங்கே ரொம்ப க்யூட்டால அவன்கிட்ட பிஹேவ் பண்ணதுமே வான் சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஹானுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்போ ஃபைக்கு அவங்க சிஸ்டர் கால் பண்ணிட்டு ஏன்னா அவர் வந்து ஃபோன் எடுக்க மாட்டாரு, என்ன விஷயம்னு கேட்டதும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சிஸ்டர், நீங்கள் மட்டும்தான் அவரோட மனசில் இருக்கீங்க அப்படின்றத அவ சொல்கிறா. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ரொம்ப க்யூட்டாலாம் பிஹேவ் பண்ணிடுச்சுக்கா. வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து அவன்கிட்ட சரி ஓகே நீங்கள் என்ன உண்மையிலேயே என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. ஏன் இப்படிலாம் கேட்டுட்ருக்கா, உண்மையதான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் ஹீரோ கிஸ் பண்ண போகிறான். பார்த்தா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வேமா வாஷ்ரூம்க்கு ஓடுறான் வாமிட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிக்கும் போது ஐயோ கடவுளை திரும்ப அந்த மாதிரி வேலை பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ ஹீரோ நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலமா சாமி, ஃபுல்லாக வாமிட் தான் பண்ணி வச்சிட்டா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. கம்பெனியை திரும்ப வந்து ஏதோ ஒரு ஹேக்கர் அட்டாக் பண்ணியிருக்கதா சொன்னாங்க, நம்ம போய் அதை என்னன்னு பார்க்கணும், கிளம்பலாமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். பிறகு ஆஃபீஸில் போய் எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எல்லோரும் நீங்கள் வெளியே போங்க நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறா. அப்போ நம்ம ஹீரோ எதுக்காக நீ அவங்கள வெளியே போக சொன்ன, அவங்களுமே ரொம்ப எக்ஸ்பர்ட் தான், அவங்ககிட்ட நீ ஹெல்ப் கேட்டுருக்கலாமே அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் தேவையில்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு எல்லா வேலையுமே டக்குன்னு முடிச்சிடுறா, எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி. அதுக்கப்புறம் அவள் வெளியே வந்ததுமே நம்ம ஹீரோ நம்ம 2 பேரும் சேர்ந்து டின்னருக்கு போகலாமா அப்படின்றத சொல்லி கேட்டுட்ருக்கான். அப்போ பார்த்தா அந்த ஷீ அங்கே வந்துடுறா. நம்ம 2 பேரும் போகலாமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுக்கு அவளை அங்கே பார்த்தது ரொம்ப ஜெலஸாகிடுது. அதுக்கப்புறம் அவள் ஹான் கூட தான் சேர்ந்து சாப்பிட்டு வந்திருக்கா. ரொம்ப டென்ஷனாகவே போய் இருந்துட்டுருக்கா. அப்போ என்னாச்சு, ஏன் இவ்வளோ வந்து கோபமாக இருக்குது அப்படின்றத கேட்டதும் அவனுக்கு தான் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஏன் வந்து வேற ஒரு பொண்ணுங்க கூட போய் அவன் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்றத கேட்டதும் அவன் சின்ன வயசுலேருந்தே அவளை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு இன்னுமே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அதெல்லாமே ஹான் பார்த்துட்டு என்ன வந்து பண்ணிட்டு இருக்க, ஒருவேளை உனக்கு வந்துட்டு அவன் மேலே லவ் எது வந்துருச்சா அப்படின்றத கேட்டதும் என்ன பேசிகிட்டு இருக்க நீ, அந்த மாதிரி ஒரு ஈரியட்டை போய் யார் லவ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இவன்ட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. பிறகு இந்த ஷீ வந்து ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டே இருக்கா. பட் ஹீரோ வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரியை வந்து பிஹேவ் பண்ணிட்டு அவளை வந்துட்டு நீயாவே கிளம்பி போய்க்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் காரில் கூட ஏற்றாம அவன் அங்கேருந்து போயிடுறான். பிறகு ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு உங்களோட பெயிண்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்போர்ட் சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வாங்க வரேன்னு சொல்கிறா. தாத்தாக்காக தான் அந்த பெயிண்டிங் அவள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கா போல், அவரோட பர்த்டேக்கு வந்துட்டு கிஃப்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவள் வீட்டுக்கு வரும்போது அந்த ஷீட்டை அவங்க அம்மா பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்றத சொல்லி கேட்டதும் நான் தாத்தாவோட பர்த்டேக்காக இதை கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் இது கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப அசிங்கப்படுத்தி அதை கிழிச்சு வேற போடுறாங்க. அப்போ அவள் பார்த்தா அவங்களோட சைடில் பேசிட்டு அங்கே ஜால்ரா அடிக்கிறா. உண்மையான பெயிண்டிங்கை நான் தான் வாங்கியிருக்கேன், இது கண்டிப்பாக ஃபேக் தான் அப்படின்றத சொல்கிறா. பார்ட்டி அங்கே ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள என்ட்ராகிறா. மாஸ்க்கு கிளாஸ் எல்லாமே போட்டுட்டு வரா. நம்ம ஹீரோ கடையெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா நீ எதுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. நான் வந்து என்னோட ஹஸ்பண்டோட வீட்டுக்கு வந்திருக்கேன், நீங்கள் யார் சொல்கிறதுக்கு அப்படின்றத கேட்குறா. அதுக்கப்புறம் அந்த ஷீ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப நல்ல விதமாக அங்கே வந்து நடிச்சிட்ருக்கா. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு கோவம் ஆகிட்டு நான் வந்து அவரோட ஒய்ஃப், இன்னும் எங்கள் 2 பேருக்கு டைவர்ஸ் ஆகலை, நீ யார் அப்போ இங்கே வந்து மிஸ்ட்ரஸ் ஆகிருந்துட்ருக்கியா, உனக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, மரியாதை எங்கேருந்து போயிரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அசிங்கப்படுத்தி விட்டுறா. இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பரவாயில்லப்பா உன்னோட ஒய்ஃப் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க, எல்லாத்தையும் ஈஸியாக சமாளிச்சிடுறாங்களே அப்படின்றத சொன்னதும் நீ முதல் ஸ்டாப் பண்ணு பேசாமர் அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பர்சனை கூப்பிட்டு யாரோட பெயிண்டிங் ஒரிஜினல்னு சொல்லிட்டு செக் பண்ணதுமே அந்த ஆள் வந்து ஷீயோட தான் ஒரிஜினல், ஜியாவோடது வந்து அங்கே போலியானது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. இப்போ ஹீரோயினையுமே அவங்க அம்மா ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேக் எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி ட்ராமா போடுறான்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தா அதை டிசைன் பண்ண அந்த டிசைனர் வந்துடுறாரு. யார் சொன்னது இது வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. இதை யார் இப்படி கிழிச்சு போட்டது அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே கோவப்பட்டுட்டு இது என்ன வந்து எக்ஸ்போர்ட் இவெல்லாம் சரியான ஃப்ராடாக இருக்கான், இதை வந்து ரெடி பண்ணதே நான் தான் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கே செக் பண்ணி பார்த்து இது வந்து இப்படி கிழிச்சு யார் வச்சது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்னும் கோவப்படுறாரு. இப்போ கடைசியில் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட தான் ஒரிஜினல் தெரிஞ்சு போயிடுது. அப்போ அங்கே அவரை சமாதானப்படுத்துகிறா நம்ம ஹீரோ. ஐ திங்க் ஷீயை வந்துட்டு யாரோ ஏமாற்றிருப்பாங்க, நீங்கள் வந்துட்டு இதை பெருசெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் இதை சும்மால விட மாட்டேன், உங்கள் தாத்தாட்டே நான் பேசிக்கிறேன்,
என்னை வந்து இன்சல்ட் பண்ணுறீங்களா என்னோட பெயிண்டிங்கவே அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அவங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே போகும்போது ஹானுக்கு வந்து டவுட் ஆகிட்டு வேமா பின்னாடி வரான். கண்டிப்பாக நீ தான் எனக்கு தெரியும் ஜியா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே அது நான் தான் அப்படின்றத செட்டு ஒத்துக்கிறா. நீயே வந்து இந்த விஷயத்தை மறைச்சிட்ருக்க உண்மைகளை சொல்லிட வேண்டியதானே அப்படின்றத சொன்னதும் அவன் வந்து ஆல்ரெடி எனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டான். இதுக்கப்புறமே வந்துட்டு தேவையில்லாமல் உண்மையை சொல்லி இந்த ட்ரபுளில் போய் நான் மாட்டிக்க விரும்பலை அப்படின்றத சொன்னதும் நீ இப்போ பண்ணிட்டுருக்க வந்து போய் நான் வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் ஆயிடாம அப்படின்றத சொன்னதும் அவன் பண்ணதை விட நான் ஒன்றும் பெருசாக பண்ணலையே கொஞ்ச நாளைக்கு அவன் கஷ்டத்தை அனுபவிக்கட்டுமே அப்படின்றத சொல்கிறா. இது தாத்தா அவங்க வீட்டில் எல்லாத்தையும் கோவப்பட்டுருக்காரு. என்ன தைரியம் தான் இந்த மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணுவீங்க, அவளை வந்து அசிங்கப்படுத்துவீங்களா கூப்பிட்டு வச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஷீயை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுட்டு மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு, உனக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அங்கே ஃபீல் பண்ணதுமே நீ பேசாமல் ஷீயை வந்து மேரேஜ் பண்ணணும்னு நினச்சேன்னா அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நம்ம ஹீரோவோட அம்மாவை இருக்கவங்க இவங்களோட ஸ்டெப் மதர் தான் போல். உண்மையான அம்மா அப்பா வந்து ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்னோட தாத்தா வந்து அந்த பொண்ணு கூட நான் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் நீ வந்துட்டு இப்போ இந்த ஷீயை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்கிற. பட் நான் வந்துட்டு யாரை வந்து லவ் பண்ணுறேன் யார் கூட சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு யாருமே வந்துட்டு என்னை பற்றி யோசிக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஆஃபீஸில் போயிட்டு அங்கே தண்ணியை போட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி வர சொல்கிறான். அப்போ ஹீரோயின் அங்கே வந்ததுமே உண்மையிலேயே நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டியா அப்படின்றத கேட்டதும் அவள் ஆமான்னு சொல்கிறா. ஆனால் எனக்கு என்னமோ நீ என்கிட்ட ஏதோ பொய் சொல்லி மறைக்கிற மாதிரியே தோணிட்டுருக்கே அப்படின்றத சொல்லிட்டு பக்கத்தில் வந்ததுமே நீ மரியாதை என்கிட்ட வந்து தள்ளிப்போ அப்படின்றத சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சதோ அவன் அப்படியே அங்கேயே தூங்கவும் ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் ஏன் நீ நல்லா தானே இருக்க அப்படின்றத சொன்னதுமே வேமா பிடிச்சி ஹக் பண்ணிட்டா என் பாட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ அவன் கோட்டெல்லாம் போத்தி விட்டதுமே இவளுக்கு முடிப்பு வந்துடுது. வேமா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு எதுக்காக நேற்று நீ தேவையில்லாமல் வந்து என்னை கூப்பிட்டு என் நேரத்தை ஃபுல்லாக வேஸ்ட் ஆக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வேமா வந்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே வேமா போய் அவனை பிடிச்சிட்டு அவன் உளறிடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றத சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்போ நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன பாஸ் நடந்துட்டுருக்கு, பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்காங்க, இந்த ஆளை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குற. பிறகு தாத்தா நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு ஒழுங்காக அவனோட ஒய்ஃப் அவனால் பார்த்துக்க முடியாதா, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு. பிறகு அந்த ஷீ வந்து ஒரு பெரிய பார்ட்டிக்கு அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கா. இவங்களோட அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து அங்கே ட்ரக்கு கொடுத்து அவளை வந்து மாட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு அவங்க போனதுமே இன்னைக்கு பார் அவளோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தா அந்த ரூமுக்கு போகிறாங்க. நேராக நம்ம ஹீரோவோட மடியில் வந்து உட்காந்துக்கிறா. இப்போ ஹீரோ நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ உன்னோட ஹஸ்பண்டை பார்த்தா எனக்கு பத்தித்தான் வந்துட்டுருக்கு, எதுக்காக நீ போய் அவனை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதும் அவர் வந்து இந்த ஊர்லேயே ரொம்ப ஹேண்ட்ஸமான பர்சன், ரொம்ப நல்ல பையன் தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசினதும் தான் பார்த்தனே அவனோட லட்சணத்தை, நீ என்ன தைரியம் இருந்தால் நீ வந்து ஏன் முன்னாடியே அவனை பற்றி புகழ்ந்து பேசுவ அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். சரி வந்து நம்ம ஹீரோயே நான் என்னோட ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்லவா அப்படின்றது கூகுள் குரூப்போட பிரசிடென்ட் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ நீ இப்போ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் அவள் அங்கே பார்த்து வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடா. இப்போ ஹீரோவுமே கிஸ் பண்ணிட்டு இப்போ நடந்துட்டுருக்க எல்லாத்துக்குமே நீ தான் பொறுப்பு, இதுக்கு நான் எதுவும் பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமாயிட்டுருக்கு. கடவுளை நான் என்ன வேலை பண்ணி தொலைஞ்சேன் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா அந்த ஷீ வந்து அந்த கதவை நாக் பண்ணிட்டுருக்கா. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ரூமில் நாக் பண்ணலை, அங்கே அந்த ஃபைவோட ரூமில் தான். அவள் பார்த்தா போதை ஆகிட்டு அந்த செக்யூரிட்டி கார்டு கூட சேர்ந்து ஒன்றா இருந்திருப்பா போல். வேமா அங்கே கோட்டை போட்டுட்டு போகும்போது நீ எங்கே தப்பிச்சு போயிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அங்கே ஃபேஸை பார்த்தா அவங்க சிஸ்டர். ஸோ வந்துட்டு இல்லை இது வேறு பொண்ணு இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வந்து அனுப்பி வைக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து எல்லோரும் ஃபேஸை பாருங்களேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அசிங்கப்படுத்தி விட்டா. ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிங்களா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுமே அவன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடறான். என்ன தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்பீங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஃபையை கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. எவ்வளோ தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்பேன், நீ என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்பட்டுருக்கா. அந்த ஷீ வந்து நம்ம ஹீரோட்ட பேச வந்ததுமே நீ தள்ளிப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பின்னாடி போயிட்டுருக்கான். நேற்று ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்றத கேட்டதும் நான் இப்போ என்னோட ஹஸ்பண்டை போகணும் அப்படின்றத சொன்னதுமே நீ என்ன திரும்பவுமே என்ன உன்னோட ஹஸ்பண்டை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் ஆமாம் நான் அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் உங்கள் ஒய்ஃப்ட்ட போங்க அப்படின்றத சொன்னதுமே நீ என்ன திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் பேசிட்டு என்னை ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்கியே, ஏன்னா நான் வச்சிருக்க லவ் உனக்கு புரியலையா அப்படின்றத சொல்லி கேட்டதும் என்ன லவ் வந்து அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவனுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, என்ன வந்து இவ பண்ணிகிட்ருக்கா, திரும்ப திரும்ப அந்தால போய் லவ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை வந்து அவனை பற்றின நல்லா டீட்டெயில்ஸ்லாம் விசாரிச்சு சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அங்கே அசிஸ்டண்ட் போகும்போது நம்ம ஹீரோயின் அவன் ட்ராப் பண்ணிட்டு போகும்போது ஹீரோ போட்டு அங்கே வந்து பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கான். எதுக்காக நீ வந்து தேவையில்லாமல் அவளை புள்ளி பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நான் என்னைக்கு அவங்கள அப்படிலாம் பண்ணேன் அப்படின்றது சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா பாவத்தை போட்டு ரொம்ப அங்கே கொடூரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோவும் அங்கே அசிஸ்டண்ட்டும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே கோவத்தோடு அங்கே உள்ளே வந்ததுமே அசிஸ்டண்ட் பயந்துட்டு வேகமாக போயிடுறாரு. என்ன தைரியம் தான் நீ என்னோட ஹஸ்பண்ட் அடிச்சிருப்ப அப்படின்றத கேட்டதும் ஓ ரொம்ப அடிபட்டுருச்சா அப்படின்னா காசு அனுப்பி விடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே காசெல்லாம் அனுப்பிவிட்டதும் நம்ம ஹீரோயின் நீ என்ன இவ்வளோ பெரிய பணக்காரனா அதனால தான் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கியா, சரி ஓகே நீ வந்து என்ன உனக்கு டைவர்ஸ் ஆன பிறகு உன்னோட ஒய்ஃப்க்கு உன்னோட ப்ராப்பர்ட்டிஸில் பாதிக்குமே இல்லை எழுதி கொடுக்க போறியா அப்படின்றத சொல்லிட்டு அவ பாட்டு கோவம் அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டை வந்து மீட் பண்ணி உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு வரான். ஒரு தம்மை கொடுத்து வா என் கூட அப்படின்ற சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போனதுமே அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் என்னாச்சு கதவு லாக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண வந்துடுறாங்க. அங்கே ஹார்ன் வந்தால் அவளை காப்பாற்றிடுறான். அதுக்கப்புறம் இந்த ஷீ வந்து நம்ம ஹீரோட்ட க்ளோஸ் ஆகிட்டு பேசினதுமே நான் உன்ட்ட தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன், உன் கூட வந்து நான் எப்பயுமே லவ் பண்ணது கிடையாது, ரூமர்ஸ் தான் அப்படி வெளியே வந்திருக்கு, பட் நீ வந்து புரிஞ்சுக்கோ நான் வேற ஒரு பர்சனை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதும் இவங்க யார்ட்டையும் கால் பண்ணிவிட்டு நீங்கள் அவளோட கதையவே முடிச்சிருங்க அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தா அங்கே கை ஃபுல்லாக அடிபட்டுருது. வேமா அங்கே ஹார்ன் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். எனக்கு நம்ம ஹீரோட்ட ஐயோ என் கையில் பாருங்களேன் இப்படி அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் ட்ராமா போட்டதுமே நம்ம ஹீரோ டாக்டர் வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வர சொல்லிடுறான். அப்போ அங்கே ஹார்ன்மே ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே ஆல்ரெடி அவர் வந்துட்டு அங்கே வீட்டுக்கு போயிருக்காரு, ஷீக்கு அடிபட்டிருக்கு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே வீட்டுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ ஹீரோயின் அதெல்லாம் வேணாம் நீ வேறு ஒரு டாக்டருக்கு கால் பண்ணி கூப்பிடு அப்படின்றத சொல்லிடுறா. பிறகு டாக்டர் அவளுக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு இப்படி அடிபட்டிருக்கின்ற விஷயத்தை வந்து சொன்னதுமே அந்த ஷீக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. பட் ஹீரோ இந்த டாக்டரை கூப்பிட்டுட்டு உடனே அங்கே கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணிவிட்டு இப்போ நல்லா தான் இருக்குது கொஞ்ச நாளில் சரியாயிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே டாக்டர் வந்துட்டு வெளியே போனதுமே அங்கே ஹார்ன் வந்து கோவப்பட்டு அவனை போட்டு அடிச்சிடுறான். இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நீ தான், அவளோட வந்துட்டு உடல்நிலையை விட உனக்கு என்ன அந்த ஷீ வந்துட்டு ரொம்ப முக்கியமாக போயிட்டாளா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ ஹீரோ நீ என்ன இவன் மேலே வந்துட்டு இவ்வளோ அக்கறைப்பட்டுருக்கே என்ன அவளை லைக் பண்ணிட்டு இருக்கே அப்படின்றத கேட்டதும் 3 இயர்ஸாக அவளை எனக்கு நல்லாவே தெரியும், பட் வந்துட்டு இப்போ வந்து உண்மையிலேயே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் போகிறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே நம்ம ஹீரோ திரும்ப வந்துட்டு சாப்பாடுலாம் கொண்டு வந்ததும் நீ இங்கேருந்து போ அப்படின்றத சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. உனக்கு அடிபட்டுருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்றத சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோயின் என் கையை விட அவளோட கை தானே இம்பார்ட்டன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ தாத்தாங்க உள்ளே வந்துட்டு ஜியா நீ நல்லா இருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அவனை போட்டு அடிச்சுட்டு உன்னோட ஒய்ஃபை ஒழுங்காக பார்த்துக்க முடியாதா அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகிருது. என்ன ஒய்ஃபா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிருந்துச்சேக்கான். இப்போ ஒழுங்காக பார்த்துக்கிறத விட உனக்கு என்ன வேலை அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோ ஆல்ரெடி அவள் வந்து டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே தாத்தாக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன டைவர்ஸ் அப்படின்றத கேட்டதும் ஆனால் அவளுக்கு உண்மைகள் சொல்கிறதுக்கு எல்லாமே டைம் இருந்துச்சு, பட் அவள் இப்போ வரைக்கும் என்கிட்ட போய் தான் சொல்லிட்டு இருக்கா, இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காதுன்னு சொன்னதும் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்று சேர்ந்துருங்கன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் முடியாது தாத்தா அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். வெளியே போயிட்டு அவன் ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிட்டு அங்கே ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ ஹீரோயின் அவன்கிட்ட பேச வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி எதுவுமே பேச விடாமல் போஸ்ட் பண்ணி அவன் பாட்டு கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லி கேட்டுட்டு நான் வந்து சொல்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னதும் எவ்வளோ தூரத்துக்கு போய் சொல்லி என்னை ஏமாற்றிருப்பேன், இதுக்கப்புறம் வந்துட்டு எதுவும் பேச விரும்பல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து சொல்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்களேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் அவனை மீட் பண்ணதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. காலேஜில் வந்துட்டு அவன் வந்து அங்கே ஸ்பீச் கொடுக்க வந்தப்போ இருந்தே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அவன் மேலே ஒரு க்ரஷ் போல் அப்போ இருந்தே அங்கே வந்துட்டு ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கப்புறம் அவன் கூட ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அதுக்கப்புறம் மேரேஜ் வந்துட்டு பண்ணிக்கிட்டது 2 பேருமே, அது எல்லாத்தையும் இப்போ நினச்சி பார்த்துட்டு இப்போ டைவர்ஸ் வரைக்கும் போனதை நினச்சிட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க, அவனுக்குமே ஹீரோயின் நினச்சாங்க ரொம்ப கவலையாக இருக்கா. பாசிஸ்டர் நீங்கள் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, போய் நீங்கள் பார்க்க போங்களேன்னு சொன்னதும் இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அதான் எங்கள் 2 பேத்துக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சேன்னு சொன்னதும் உங்களுக்கு அவங்களுக்குமே லவ் இருந்துட்டுருக்கு, எதுக்காக இந்த ஈகோ, நீங்கள் வந்து ஒரு வாட்டி போய் வந்து பேசி பாருங்கள் எல்லாமே சரியாயிரும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு இங்கே வந்து அங்கே அசிஸ்டண்ட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஹான் தான் நல்லா கவனிச்சிட்ருக்காங்க. ஷீ வந்து ஆல்ரெடி அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டாங்க. ஹானும் நம்ம ஹீரோயினும் அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே உள்ளே வந்துடுறா. அங்கே அசிஸ்டன்ட் வந்து சாப்பாடு ஊட்டுறதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ வந்து என்ன அடுத்தவங்க கையால் சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்றத கேட்டதும் என் கையில் அடிபட்டுருக்குன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே எல்லாரும் வெளியே போங்க அப்படின்றத சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான். நம்ம ஹீரோயினுக்கு அவன் சாப்பாடு ஊட்ட வரான். பட் ஹீரோயின் சாப்பிட மாட்டான்.
ஆரம்பிச்சா அவனுக்கு ரொம்ப கோவமாயிருது. அப்போ நம்ம ஹீரோயின், நீங்கள் இப்போ எதுக்காக என்கிட்ட வந்து பேச வந்திருக்கீங்க, அதான் வந்துட்டு நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோ, நான் என்ன பண்ணுறது, நீயுமே வந்துட்டு என்கிட்ட உண்மைகளை சொல்லலை, எனக்கு கோவம் இருக்காதா அப்படின்றத கேட்டுட்டு அங்கே 2 பேருமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின், இப்போ என்னமோ பாசமாக வந்துட்டு இருக்கீங்க, ஆனால் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, என்னோட ஹஸ்பண்ட் என்னை மீட் பண்ண கூட வந்தது கிடையாது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ சாரி கேட்குறான். நடந்த எல்லாத்துக்குமே நானுமே காரணம் தான், நான் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்க விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினை சமாதானப்படுத்தி அவளுக்கு அவன் சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஸ்டெம் மதர்ட்ட அந்த ஷீ வந்து அவளோட லவ்ல வந்துட்டு அவர் பைத்தியமாயிராம, ப்ளீஸ் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அவரை நான் எவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே திரும்ப வந்து அந்த அட்டாக் பண்ண ஆள்களை எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவள் ஹேக் பண்ணிட்டு இருக்கும்போது நீ வந்து ஃபஸ்ட்டு ஒன்றை கவனிச்சுக்கோ அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் இல்லை, அது செகண்ட் நடக்கிறக்கூடிய வேலை தான், நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அங்கே கண்டுபிடிச்சிடுறா. அதெல்லாத்தையும் பார்த்துட்டு உண்மையிலேயே நீங்கள்லாம் பயங்கரமான ஆளு தான்ப்பா அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். அந்த ஷே நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர்கிட்ட, ப்ளீஸ் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அவர் வந்துட்டு என்னை வேணான்னு சொல்லிட்டு வெறுத்துட்ருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு திரும்ப ட்ராமா போட்டதும் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயம் மறைச்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் தானே என்னோட அம்மா அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்றத கேட்டதும் என்னோட அந்த வளர்த்த ஃபேமிலியில் வந்து பேசிகிட்டு இருக்கதை நான் கேட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா வந்து அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. இவங்க 2 பேருமே அவர் வந்து கேட்டுட்டு போகிறத வந்து பார்த்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு ஹீரோ அவங்க வந்ததுமே எதுக்காக உன் வேலை வெட்டியை விட்டுட்டு இப்போ வந்து ஏன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க, மொதல் இங்கேருந்து போ அப்படின்றத கேட்டதும் நான் ஏன் உன்னை பார்க்க வந்தது உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் தாத்தாக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொன்னதும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. இப்போ என்னாச்சுன்னு கேட்டதும் என்னாச்சுன்னு தெரியல, அங்கே தரையில் மயக்கம் போட்டு கிடந்தாருன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா போட்டுட்டு இருக்காங்க. இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க போல், ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அவருக்கு இதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் வந்து அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் எடுத்திருக்கேன், நான் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கவா அப்படின்றதே கேட்டதும் அப்போ அவங்க ஸ்டெப் மதர், அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ ஏதாச்சும் அவர் வந்து கொலை பண்ணிடுவேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ, நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்றத சொல்லிட்டு ஓமேல எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ ட்ரை பண்ணு அப்படின்றத சொல்லிடுறான். அந்த ஷீட்டை, நான் வந்து உன்னை லவ் எப்பயுமே பண்ண மாட்டேன், நான் இவ்வளோ தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னதும் அவர் ரொம்ப கவலையாயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து திரும்ப தாத்தாக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுமே அந்த லீடுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. எப்படினாலும் இவ்வளோலாம் முடியாது அப்படின்றத சொல்லிட்டு பட் நம்ம ஹீரோயின் பண்ண ட்ரீட்மெண்ட்டை தாத்தாக்கு முழிப்பு வந்ததுமே அந்த லேடிக்கு ரொம்ப பயமாயிருது. தாத்தாவுமே இவங்க தான் என்ன இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்றத சொன்னதும் அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அவங்கள பிடிச்சி அங்கே ஜெயிலில் போட சொல்லிடுறான். பிறகு நம்ம ஹீரோ ஹீரோயினுமே கொஞ்சம் வந்து சேர்ந்து இருந்து பார்க்கலாம், 2 பேத்துக்கும் பிடிக்கதான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்களை வந்துட்டு அங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோட வீட்டிலே வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஹீரோக்கும் அவனுக்குமே வந்து நல்லா புரிஞ்சுக்குது, 2 பேராலையும் விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவன் ஹீரோயினுக்கு வந்து கிஸ் கொடுத்துட்ருக்கான். அவளை நல்லா கேர் பண்ணி வர பார்த்துக்கிறான். நம்ம தாத்தாக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே இதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. 2 பேருமே சேர்ந்து அந்த காலேஜ் பக்கம் வந்து வாக் பண்ணி போயிட்டு அங்கே வந்து மெமரிஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஒரு மேடம் வந்துட்டு, இப்படி நம்ம ஹீரோயின் காலேஜ் படிக்கிறப்பறந்தே உங்களோட ஒரு பெரிய ஃபேன், உங்கள் போய்ட்ரியெல்லாம் அவன் ரொம்ப நல்லா விரும்பி படிப்பா, அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய க்ரஷ் அவளுக்கு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்படின்னா காலேஜ்லேருந்து இவன் நம்மளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தாளா அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதை சொல்லி அவன் டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பிறகு நம்ம ஹீரோ அவளை கூட்டிகிட்டு போயிட்டு, நான் உன்னை திரும்ப மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் என்னை மேரேஜ் பண்ணிக்கிருவியான்னு சொல்லிட்டு அங்கே ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயினும் ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.